ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா, எதுக்கு வேறு ஐடியில் இருக்கேன்னா, இது என்னோட யூடியூப் ஐடி தான். நீங்கள் யாரோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க, நம்ம உங்களுக்கு ஃப்ரீ அவதார் யூஎஸ்டி அதெல்லாம் வேணும்னா இந்த கேம்குள்ளே நீங்கள் போகணும். நீ விடாஸ் சாம்பியன் ஹப் அப்படின்ற கேம் பிளேக்கு போகணும். இது நம்ம ஃப்ரெண்டு வராரு. நம்ம ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டானே தெரில. வாங்க, Q47 கைஸ், ஒரு நிமிஷம். நம்ம ஃப்ரெண்ட் ஐடி சொல்லிக்கிறேன். நம்ம கசின் ஐடி, அதாவது இதுதான் நம்ம கசின் ஐடி. என்ன சம்திங் பண்ணுறாங்க. நான் பிளாக்ல போட்டு வச்சுருக்கேன் இந்த ஐடியில். ஏன்னா இவனுக்கும் எனக்கும் ஒரு சில பல சண்டை நடந்துச்சு. அதனால இந்த ஐடியில் பிளாக்ல போட்டு வச்சு அந்த ஐடியில் ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சுருக்கேன். திரும்பி அந்த கேமை சர்ச் பண்ணிக்கலாம். விடாஸ் சாம்பியன் ஹப். இந்த கேம்குள்ளே போனீங்கன்னா, இந்த கேம்குள்ளே நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு பேட்ச் அவார்டு கொடுத்துருவாங்க. பிரச்சனை இல்லை. உள்ளே போயிட்டோம், போய் ஜாயின் கொடுத்தோம். வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ச் அவார்டு ஸ்கிப் பண்ணிக்கணும். பேட்ச் அவார்டு வந்தோடனே உங்களுக்கு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி எதுவுமே ஸ்கின்ஸு இருக்காது. டைமர் மட்டும் ஓடுற மாதிரி ஒரு நிறைய ஸ்கின்ஸ் இருக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த பிங்க் இருக்குன்னா இதை போய் நின்றுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒருக்கா பார்த்துக்கோங்க. அப்புறம் வெளியில் போடுங்க. அப்புறம் இந்த க்ரீன் கிட்ட போய் இங்கே போய் பாருங்கள், வெளியில் வந்துடுங்க. அப்புறம் இனி ரெண்டு தான் பார்க்கணும். அப்புறம் இதுக்குள்ளே போயிட்டு இதை பாருங்கள், வெளியில் வந்துடுங்க. அப்புறம் லாஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் பாருங்கள், வெளியில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் லீவ் வைக்கோங்க. இப்போ நீங்கள் லீவ் ஆயிடணும். நீங்கள் திரும்பி இந்த கேம்குள்ளே விட்டுருச்சு. மீட்டவர்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படி வெளியில் வந்துடு. இதுதான் நான் போட்டிருக்க அந்த க்ரீன் சட்டை. அது இதில் நிறைய கொடுப்பாங்க. இல்லை 2 ட்ரெஸ், கேர்ள்ஸுக்கு 2 ட்ரெஸ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்டு கொடுத்துருவாங்க. எடிட் அவத்தோர் இல்லை போயா கஸ்டமைஸில் போய் கிளாத்திங் போய்க்கோங்க. கிளாத்திங்கில் போய் ஷர்ட் கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் ஹாஃபில் இதை வச்சுட்டு, அப்புறம் ஃபேண்ட் இந்த ஃபேண்ட் இதே மேட்ச் தான். நான் ஷர்ட் இது போல் இந்த மாதிரி இருக்கும், ஆனால் இது போட்டால் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் வச்சுருக்க அந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் இந்த கேமுக்கு போகணும். இப்போ ப்ளீஸ் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு 2-3 சப்ஸ்கிரைபருக்கு ரோபக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த கேமுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். இப்போ அப்படி ஜாயின் கொடுத்துவா. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சில பல பேட்சஸ் 2 கொடுப்பாங்க. இல்லை பேட்சஸ் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே விங்ஸ் எடுக்கிறது நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி அருவி போகும். உங்களுக்கு இதுதான் ஈஸி. அது இந்த மாதிரி லேக்காட்ட தண்ணி போகும்போது நீங்கள் இப்படி ஏறிக்கோங்க. ஃபோட்டோஸ் ஏரியாங்கடா, ஃபோட்டோஸ் ஏரியா. இதில் எப்படி ஏறுறது? இப்படி ஏறிடுவோம். இங்கே ஏரியாச்சு. இங்கே ஃபோட்டோஸ் ஏரியா இருக்குங்களா, இங்கே போய் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணி வெளியில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 வந்துடும். அப்புறம்
நம்ம கேப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கேப் எடுக்கிறது ஈஸி தான். இதில் தான் நான் எனக்கு இதெல்லாம் வச்சு அவதார் எடுத்தேன். ஏன்னா இப்போதைக்கு ரோபக்ஸ் போட்டு அவசரமாக அவதார் வாங்க வேணாம். இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இப்போதைக்கு ஃப்ரீயே வாங்கிக்கலாம். இது நம்ம இது எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இது எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது இருக்கும், பால் ஆட்டம் இருக்குங்களா, அந்த பால் தான் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இது மேலே தான் ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது மாதிரி ஏறினா அங்கே பால் இருக்குங்களா, அங்கே அந்த பாலுக்கு தான் அடுத்து போகணும். நம்ம இந்த பாலுக்கு போகணும். பால் திரும்பி ஹைட்டாக போயிடும். திரும்பி நம்ம அந்த பாலுக்கு போகணும். அந்த பாலுக்கு போனோடனே திருப்பி அதை ஹைட்டாக போயிடும். திருப்பி நம்ம அந்த பால் நோக்கி போகணும். இதை குழப்பிடுவாங்க, மறைஞ்சு வந்து குழப்பிடுவாங்க. இதில் தான் நான் 2-3 டைப் பண்ணேன். ஏன்னா திடீர்னு மறைஞ்சிருச்சு. அது இப்போ மேலே இருக்கும். இப்போ நம்ம மேலே தான் போகணும். மறைஞ்சு வருவாங்களா, இதை இப்படி குழப்பி விட்டுருவாங்க. ஆனால் இது ஈஸி தான். பிசியில் இது ஈஸி. மொபைல்லே ஈஸி தான். ஆனால் மறைஞ்சு வரும். அதே கடுப்பாக இருக்கும். இப்போ மேலே இருக்க அந்த பால் நோக்கி தான் நம்ம போனதும் இங்கே தானே இது பண்ணி விட்டாங்க. எங்கே வாங்க, இந்த மாதிரி தான் விட்டு வரும். இனி போய்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ நின்றுடும். இப்போ இனி ஒன்னோட நின்றுடும். இந்த பால் நம்மக்கிட்ட வந்துடுச்சு. நம்மக்கிட்ட வந்தோடனே நம்மளுக்கு என்ன அன்லாக் ஆகும்னா கேப் அன்லாக் ஆகிடும். கேப் அன்லாக் ஆனோடனே நீங்கள் மேப்பை சுற்றி நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கே அந்த ஃப்ரோசன் இது இருக்குன்னு. ஐயோ, எங்கே மேப்பில் எங்கேயோ காணோமே. மேப்பில் எங்கேயும் கண்ணில் படல. அதனால் நம்ம தேட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே இல்லை. அங்கே லாஸ்ட்டுக்கு போய் பார்க்கலாம். இங்கேயும் இல்லை. இதை அவங்க எந்தெந்த இடத்துல வச்சுருப்பாங்கன்னா எல்லா இடமும் யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இடமெல்லாம் வந்துடும். ஆனால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சில நேரம் இருக்காது. இதை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஏரியாவில் தான் இருக்கும் சில பேர்த்துக்கு. ஆனால் இந்த மாதிரி வச்சுருவாங்க. ஆனால் அந்த இடத்துல கொலாப்ஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிற ஏரியா போயிடலாம். ஆனால் இதில் ஒன்று செத்த திரும்பி மேலே இப்படி கொண்டு வந்து விட்டுறாங்க. அது நல்லது. ஃபோட்டோ எடுக்கிற ஏரியா அங்கிட்டுருக்கு. இது தந்துடுவாங்க. எனக்கு கேப்பில் இதுதான் வைக்க முடியும். திரும்பி இந்த லேக்குக்கு வேணாம், இப்படியே போயிடலாம். ஈஸி தானே. பெஸ்ட் யூஜிசி கிரியேட்டர்ஸ் தானா, இல்லை பெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு தான் அங்கே இருக்கு பாருங்க ஃப்ராக்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அதில் அங்கே எல்லாத்த இடத்துலையும் பார்க்கணும். இப்போ நம்ம மேலே ஏறிடலாம். இது இங்கே இருக்குது. 3 பிக்கப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். எங்கேயாவது விழுந்துருக்குமா? இருங்க, இங்கே பார்க்கலாம். எதுக்கும் மேலே போய் பார்க்கலாம். மேலே இங்கே போகிறதுக்கு வழி இருக்குமே. விழுந்துச்சுன்னா வழி தருவாங்க போலயே. ஆமாம், விழுந்தாத்தே வழி தருவாங்க போல். இங்கிட்ட விழுந்த மாதிரி தெரியுது. அங்கிட்ட விழுந்துருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கிட்ட இருக்க பார்த்துக்கலாம். அங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு அங்கே பார்த்தாச்சா? அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்ததா குழம்புது. அங்கேயே இருக்க பார்த்துக்கலாம். எப்படி கூட அங்கே போகிறது? நம்ம இங்கே அங்கேயோ ஓஹோ அதுதான் இங்கே இருக்குது. இங்கே இருக்குங்க ஃப்ராக்மெண்ட்டை. நெக்ஸ்ட்டு இது வானத்தை போகிறது காமிக்க மாட்டாங்களா? அங்கே எங்கேயாவது வந்துருக்கா? பெஸ்ட் யூஸ் ஆஃப் ஐபியா? அதே நாங்கடா. இங்கே எங்கேயும் விழுகிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே எங்கேயும்
இங்கே இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு 99 ரெட் ரைல்ஸ் அது இதுன்னு ஹாஃபிலா இந்த இங்கே தான் இருக்கியா? நெக்ஸ்ட்டு இங்கே போக முடியுமா? போக முடியும் தான். ஏற்கனவே வந்து எடுத்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்த இடம். அப்போனா நம்மளாம் வேறு எங்கேயாவது போய் பார்க்கணும். ஆஹா எங்கிட்டு இருக்குன்னே தெரில. பெஸ்ட் யூஸ் ஆஃப் டச்சா, பெஸ்ட் கொலாபரேஷன். எப்படி இங்கே போகிறது மறந்து போயிடுச்சு எனக்கு. அப்படியே போவேனே, இங்கே போகலாமே, நிறைய பேர் போயிடுவாங்களே. அங்கே விழுகிற இப்படி வாய்ப்பு இருக்குது. இங்கே எடுத்தாச்சா? இங்கேயும் போகலாம். அது எப்படி போகிறதுன்னு மறந்து போச்சு. இங்கே உழுது கிடக்குது பெஸ்ட்டு யூஜிசி கிரியேட்டர்கிட்ட. நெக்ஸ்ட்டு அது மேலே எனக்கு டவுட்டாக கிடக்குது. அது மேலே எப்படி போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே எங்கிட்டு கூட போகிற மாதிரி தெரில. இங்கே வாங்க வேறு எங்கேயாவது பார்க்கலாம். மேலே விழுகலை, அங்கே எங்கேயாவது விழுகுதான்னு பார்த்துக்கலாம். அங்கேயும் விழுகலை. நம்மளே இப்போ எது விழுறது? ஆனால் விழுந்துக்கிட்டே இருக்கா டேய். ஃபஸ்ட் யூஸ் ஆஃப் டச் எடுத்தாச்சு. அங்கே லாஸ்ட்டுக்கு போய் பார்க்கலாம். 2 தாங்க நம்மளுக்கு வேணும். ஈஸி இதெல்லாம். நம்ம இனி இது எடுத்தால் போதும் தான். இது எடுக்கணுமா? டேக் ஏ போர்ட்டல். எல்லா பெஸ்ட் யூஸ் ஆஃப் ஐபி பெஸ்ட் அங்கே இருக்குது. கண்டுபிடிச்சு அங்கே இது போகலாம். இதையும் எடுத்தாச்சு. மேபி நெக்ஸ்ட்டு த பெஸ்ட் அட்வென்ச்சரில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் பெஸ்ட்டு அட்வென்ச்சர்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். அட்வென்ச்சரில் எடுத்தாச்சா? இல்லைங்க கைஸ். இப்போ அட்வென்ச்சர் இல்லைன்னா வேறு எங்கே விழுந்திருக்கும்? யோசிங்க. நம்மளை எப்படி யோசிக்க வைக்கிறாங்க. ஐயோ அல்லா, பெஸ்ட் யூஸ் ஆஃப் டச்சு. இங்கேயும் விழுகலை. இடம் செய்ய முடியும். இங்கேயும் விழுகலை. விழுந்துருச்சா? இல்லை. குதிச்சுட்றா. கைப்புள்ள மேலே விழுந்துருக்கடா. கைப்புல் அங்கே எப்படா போகிறது? நானும் கைஸ் அங்கே எப்படி கைஸ் போகிறது? ஏதாவது வழி இருக்கா? இல்லை. ஓடுற கைப்புள்ள ஓடுறா. ஓடி நல்லா டக்குன்னு தேடுறா. அங்கே விழுகுதா? அங்கே விழுதா? கண்டிப்பாக விழுகாது. நெக்ஸ்ட்டு கீழே பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோருக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெஸ்ட்டு ரீப்ளே எல்லாம் வருது. பெஸ்ட் யூஸ் ஆஃப் இம்ப்ரெஷன் மார்க்கெட்டிங். ஓகே, இனி நம்மளுக்கு அது கிடைக்கணும். ஒரு இடத்துல இருக்கும். அது ஞாபகம் வந்துருச்சு. நான் எடுத்த இடம் ஒரு இடம். அது கூட இன்வின்சிபிளாக இருக்கும். அங்கே நம்மளை இது வச்சு தான் போகணும். இங்கே ஏதாவது விழுந்து கிடக்கும். இங்கே அந்த இடம் இருக்குது. இங்கிட்ட இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அது இங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அது இருக்கும். இங்கேயும் இல்லை. அது 3rd ஃப்ளோர்னு தான் நினைக்கிறேன். வந்தாச்சு. இங்கே சொன்னேன்ல கை, இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு. ஆஹா, வெயிட்டை கிளைம் பண்ணியாச்சே. பேட்ச் அவார்டு. இந்த ஈட்டை கிளைம் பண்ணோடனே ஈச் நம்மளுக்கு என்ன இனி அன்லாக்காக
யூ கைஸ். கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு போர்ட்டல் வழியாக போகணும். போர்ட்டல் வந்து கேமு தான், நம்ம எந்த கேமுக்கு வேணாலும் போய்க்கலாம். இப்போ இது இருக்குது. இப்போ நான் 99 போகிறேன். போய் எதில் விட போகணும்? 99 விட்டுருமா? 99 விடுதுங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம 99 இது வேறு ஐடி, அதனால தான் இல்லை கம்மி டைமண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துக்கலாம். கொஞ்சம் வந்துருச்சு. இது மட்டும் உங்களுக்கு இருக்கும்னா நீங்கள் 2025 இங்கே போனீங்கன்னா இது 4 இது கேட்கும். 4 கேம்ஸாக இல்லை, உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ சூஸ் டிக் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். அதனால் இது 2026, அதனால் என்னால் பண்ண முடியல. இப்போ வாங்க நம்ம அவதாரா அழகாக மாற்றலாம். அழகாக மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேப்பு போடணும்னா எந்த ட்ரெஸ் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து முடி வந்து முன்னாடி தெரியும். கேப் போட்டிங்கன்னா அந்த முடி தெரியாதுன்னா நான் சர்ச் ஐயோ கேம் இதை போயிட்டேன்னா நான் சர்ச் பண்ணுறது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். உள்ளே எடுத்தோடனே போயிட்டு எடிட் அவத்தார் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த செட்டை நான் எடுத்துடுறேன். என்னோடய ட்ரெஸ் எப்படி வச்சேன்னா என் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் வச்சு ஷூஸ் வச்சுருந்தேன். நான் ஃப்ரீ ஷூஸ் வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஷூஸ் வைக்கலன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து நீங்கள் கஸ்டமைஸில் இல்லை மார்க்கெட் ப்ளேஸுக்கு போய்க்கோங்க. மார்க்கெட் ப்ளேஸுக்கு போனோடனே சைடு பாட் ஹேர் இங்கிலீஷ் சைடு போவர்ட் ஹேர் ஃப்ரீனே போட்டுக்கோங்க. ஃப்ரீயாகவே இதை நீங்கள் எடுத்துடலாம். ரோபெக்ஸ் இல்லாமலே ஒரு நல்ல காஸ்டியூமு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் ஃப்ரீ. சைடு பார்ட் இதோ இந்த சைடு பார்ட் சைடு பார்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி முடியே இருக்காது. ஏன்னா நீங்கள் கேப்பு போடணும். சைடு மட்டும்தான் யூ பாத்தோட. நெக்ஸ்ட்டு போய்ட்டு சர்ச் வேணும். இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம கஸ்டமைஸ் பிளேஸுக்கு போய்க்கணும். இதுக்கிட்ட வெளியில் ஊற்றிச்சு அஃபில் லீவைக்கோ பிரச்சனை இல்லை. எடிட் அவதார் கஸ்டமைஸ் இது 2 வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர் அவங்களே வச்சுட்டாங்க. ஆக்சஸரிஸ் போயிட்டு ஹெட்டில் இது வச்சிங்கன்னா இது அவங்க இதாக கொடுத்தாங்க. இப்போதைக்கு இது இருக்கட்டும். பேக்கில் வந்து நம்மளுக்கு இருக்க விங்கு வெஸ்ட் ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் வந்து இது வச்சுக்கலாம், இல்லை இது வச்சுக்கலாம். என்னை பொறுத்தவரையும் இது நல்லா இருந்துச்சு, அதை வச்சுக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி அப்படியே வந்துருச்சு. கைஸ். ஈஸியாக என் ஐடி ஈஸியாக என்னோட இதை எடுத்துடலாம். நான் வச்சுருக்க ட்ரெஸ்ஸை நீங்களும் ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரொஃபைலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிற்கிற மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி நிற்கிறேன்ல, இதை தான் சொன்னேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்பல் பச்சங்களை தொட்டு ஆலோசிங்க. பை 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 பை.